உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/8/2026 வெள்ளிக்கிழமை, பூரம் நட்சத்திரம். செவ்வாய் தனுசுவில் இருந்தால் எப்படி? புகழ் உண்டு. சாதனை புரிவார்களா? புரிவார்கள். எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து அடுத்தவர் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற வகையில் செய்து பெரும் புகழையும் சேர்ப்பார்கள். அந்த அளவுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கிறது ஆரம்ப கட்டத்தில். அடுத்த கட்டம் வீண் விரயம். சம்பாதித்ததையெல்லாம் விட்டு விடுகின்ற அளவுக்கு கூட ஒரு சிலருக்கு வரலாம், வருகிறது. ஏன்? இதற்கு ஒரே காரணமாக இருப்பது அளவுக்கு மீறிய ஒரு தன்னம்பிக்கை ஆரம்ப காலத்தில் பெற்றுவிட்ட வெற்றிகளால். தனுசுவில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் தங்களது தசா காலங்களை பார்த்து கொள்வது மிக மிக நன்மை. நல்ல திசைகள் நடக்கும்போதெல்லாம் ஒன்றும் இருக்காது. 6க்குடையவன் 8க்குடையவன் 12க்குடையவன் திசை நடந்தால் குறிப்பிட்டு சொல்கிறேன். 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த இடத்தினுடைய திசை நடந்தால் அவர்களுக்கு தாங்க முடியாத விரயத்தையும் ஏற்படுத்திவிடும். இதற்கு என்ன வழி? அந்த காலங்களில் அகலக்கால் வைக்கக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கின்ற பெருமையெல்லாம் பெரிதாக நினைத்து கொண்டு பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று எந்த ஒரு வேலையும் பெரிதாக செய்யக்கூடாது. மூலதனம் அதிகம் போட்டு செய்யக்கூடாது. இதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஆரம்ப காலகட்டத்தில் புகழ். இப்பொழுது சில திரைப்பட நடிகர்கள் ஆரம்ப காலத்தில் மிக நன்றாக இருந்து பின்பு இல்லாமல் போகின்றார்கள் அல்லவா? கிட்டத்தட்ட அதே போல் அந்த நேரங்களில் தனது தசா காலங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மோசமான திசை நடக்கிறது என்று சொன்னால் 6க்குடையவன் 8க்குடையவன் 12க்குடையவன் திசை நடந்தால் அடக்கி வாசிப்பது இவர்களுக்கு நல்லது. அப்படி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள். மகர ராசி. இந்த மகரத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி? முடியாததை முடித்து காட்டும் சாதனையாளர்கள். இவர்களை சாதாரணமாக எடை போடவே முடியாது. இவர்களுக்குள்ள ஒரு தனி பண்பு என்னவென்று சொன்னால், மிகவும் கஷ்டமான ஒரு காரியத்தை கூட பரபரப்போடு செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு இவருக்கு மனதிலே ஒரு சக்தி இயல்பாகவே இருக்கிறது. வெற்றியாளர்கள் தான். அடிக்கடி மூடு மாறும். மூடு மாறும்போது இவர்களும் மாறுவார்கள் தலைகீழாக. இதுதான் முக்கியம். மகரத்தில் செவ்வாய் இருந்தால் இதுதான் முக்கியம். சட்டென பட்டணத்தார் ஆவார்கள். பட்டினத்தாரை பற்றி உங்களுக்கு தெரியுமே. இவர்கள் சட்டென பட்டினத்தார் ஆகிவிடுவார்கள். நேற்று வரை சம்சாரி இன்று துறவி. எப்படி ஒரு மாற்றம்! இந்த அளவுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை, தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் கூடும். இது மகரத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் ஏற்படுத்தும் பலன்களில் இது ஒன்று. அன்பர்களே, இப்பொழுது தனுசு மகரம் பார்த்தோம். என்னென்ன நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நன்மையை செய்யும் பார்ப்போம். அஸ்தம் சுவாதி மூலம், உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி, அஸ்வினி கிருத்திகை ரோஹிணி, திருவாதிரை பூசம் மகம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு நல்ல புகழை, ஒரு பெருமையை உங்கள் செயலால் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். புகழ் பெறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமை நல்ல பலனை கொடுக்கிறது. எத்தகைய பலன்? வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குகின்ற விஷயத்தில் அது நல்ல பலனை கொடுக்கிறது. அதில் வெற்றி உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, முடிந்தால் முடியாதது எதுவும் இல்லை என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. இது போன்ற தத்துவ வார்த்தைகள் சில நேரம் நடக்காமல் போகலாம், சில நேரம் சிலருக்கு நடக்கலாம். விடை காண முடியாத கேள்விகளில் இதுவும் ஒன்றுதான். ஆனால் உங்களுக்கு இன்று முடியாததை முடித்து காட்டும் முயற்சியில் வெற்றி. கடகராசி அன்பர்களே, இன்று உங்களது பேச்சு செல்வத்தையும் தருகிறது, புகழையும் தருகிறது, நல்லோர் ஆதரவையும் பெற்று தருகிறது. பல வகைகளில் உங்கள் பேச்சு இன்று உங்களுக்கு நன்மையை செய்கிறது. நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு தேர்ந்தெடுப்பு இன்று உங்களுக்குள் நடக்கும். என்ன தேர்ந்தெடுப்பு? எத்தகைய முயற்சியை மேற்கொள்வது என்ற தேர்ந்தெடுப்பு. ஒரு வழியை கண்டு அதன் வழி நடந்து மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சிலும் நீங்கள் கொண்டிருந்த கொள்கையிலும் ஒரு பெரும் மாற்றத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்த இருக்கின்றீர்கள். ஏன்? நாளைய தினம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதனால் நன்மையும் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி மற்றும் லாபம் உண்டு. நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாம் அனைத்தும் உண்டு. மறுபாதி வருபவை எல்லாம் உங்களுக்கு நஷ்டம் தருவதாக வருகிறது. சற்று கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள் நடக்கும். மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, புகழ் உண்டு, செய்யும் காரியங்களில் வெற்றியும் உண்டு. இவையெல்லாம் திடீரென உதித்த உங்கள் ஒரு யோசனையின் பேரில் செய்யப்படுவதாக இருக்கிறது. திடீரென்று ஒரு யோசனை, அதை செயல்படுத்தியதால் வெற்றியும் புகழும் பணமும் வருகிறது. நல்ல நாள்.
கும்பராசி அன்பர்களே, எது செய்யப்பட வேண்டுமோ, எதை செய்தால் அதனால் ஏற்படும் நன்மை பலகாலத்திற்கு இருக்குமோ எல்லோருக்கும், அந்த காரியத்தை இன்று நீங்கள் நிறைவுறச் செய்து நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் பயணத்தில் எதிர்பாரா தடைகள் குறுக்கிடுகின்றன. இதனால் நீங்கள் கணக்கிட்டபடி செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் முடிக்க முடியாமல் போகிறது. அந்த காலதாமதத்தை குறைத்து கொள்ள முயற்சி எடுங்கள். சற்று கவனம் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.